عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரியில் 11வது பட்டமளிப்பு விழாவை அழகிய முறையில் ஆரம்பிப்பதற்காக வேண்டி சந்தர்ப்பங்களை அவகாசங்களை வழங்கி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக என்ற பேச்சை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சொல்றதுக்கு பின்னால் அன்பார்ந்த மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய எமது அறிவின் ஆசான், இச்சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஷேகுர் ரஷாதிகி, எமது அறிவின் தந்தை ஹசரத் ஷுஹைப் ஹசரத் அவர்களை விழுத்துவராக. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபை அல்லாஹ்வுடைய பார்வையில மிகவும் பொறுமதியான ஒரு சபையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சபையை பார்த்து மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்குது என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மூடிக்கொள்ள என்று சொன்னார்களோ, அப்படியாப்பட்ட உன்னதமான கண்ணியமான ஒரு மஜ்மாவுல, ஒரு சபையில நாங்கள் வீட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மஜ்மா என்பது சாதாரணமான ஒரு மஜ்மா அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாக அல்லாஹ் எந்த வஹீயுடைய இல்மை அறிமுகப்படுத்தினானோ, அந்த நுபுவத்துடைய இல்மை சுமந்த ஆலிம்கள், ஹாஃபில்கள் வீட்டிருக்கக்கூடிய ஒரு மஜ்மா. அது மாத்திரமல்ல, அந்த நுபுவத்துடைய இல்மை சுமந்தவர்கள், அதை அதாவது படித்து முடித்தவர்கள், குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு மஜ்மாவாக இந்த மஜ்மா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே யாரை பார்த்து சிறந்தவங்க என்று சொன்னாங்களோ, அந்த சிறந்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, அந்த சிறந்தவர்கள் வீட்டிருக்கக்கூடிய ஒரு மஜ்மா தான் இந்த மஜ்மா சபை. நபி அவர்கள் சொன்னார்கள்: خيركم من تعلم القرآن وعلمه. உங்களுடைய சிறந்தவர்கள், உலகத்தை சார்ந்தவர்கள் யார் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நபி சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய சிறந்தவர்கள் குர்ஆனை படித்து அதனை பிறருக்கும் படித்து கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்களே, அந்த கூட்டம் சேர்ந்திருக்கக்கூடிய சபை தான் இந்த சபை. உண்டானவர்களே, எனவே இந்த சபைக்குரிய கண்ணியங்களை நாங்க கொடுத்துக்கொள்வோம். இந்த சபையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அழகான முறையில எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றதுக்கு நாங்க ஒவ்வொருவரும் முயற்சி செஞ்சு கொள்ளணும். இந்த சபைக்கு அல்லாஹ் தஆலா எந்த கூலிய, எந்த நன்மையை வாக செஞ்சிருக்கிறானோ, அந்த நன்மையை அல்லாஹ் ஏண்டே உங்களுடைய மீசானுல் ஹசனாத்ல சேர்க்கணும் என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறேன். அன்பானவர்களே, இந்த இடத்திலே செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நேரங்கள் என்றதை உணர்ந்து இந்த இடத்துல இருந்த அந்த நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக இந்த மஜ்மாவை கடைசி மட்டும் இருப்பதற்கு நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் அன்பார்ந்தவர்களே, எமது சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரி 10வது பட்டமளிப்பு விழாவை தாண்டி 11வது பட்டமளிப்பு விழாவில் நாம் அனைவரும் காலெடுத்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுமார் 150க்கும் அதிகமான உலமாக்கள்
75க்கும் அதிகமான ஹாஃபில்கள் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மதரசா தான் இந்த மதரசா. அந்த ஹாஃபில்களை, அந்த ஆலிம்களை ஈண்டெடுத்த ஒரு இடம் தான் இந்த இடம். அது அனைத்துக்கும் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் தலைமை தாங்கிக் கொண்டு, எங்களை நெறிப்படுத்திக் கொண்டு, இந்த சபைக்கு கூட தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமது உஸ்தாத், எமது ஆலிமின் ஆசார் ஷேகுர் ரஷாதியே ஹஸரத் அவர்களை ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஹ்லன் வ ஸஹ்லன். அடுத்ததாக எமது மதரசாவுடைய எல்லா விடயங்களையும் எந்த குறையும் இல்லாம அழகான முறையில பூர்த்தி செஞ்சு தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள், ஆரம்ப காலத்தில் முதல் இதுவரை 92 ஆரம்பிக்கப்பட்ட மதரசா இதுவரை அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல முறையில நடந்து கொண்டிருக்குது. அதற்கு அழகான முறையில ஒத்தாசைகள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள், கண்ணியத்துக்கு மதிப்புக்கும் உரிய ஜனாப் ஹாருபாய், அதே போன்று அவரோட துணையாக இருக்கக்கூடிய டாடுபாய், அதே போன்று எங்க மதரசாவோட பட்டப்பெட்டி தற்பொழுது போர்ட்ல இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்க ஹம்சலா மௌலவி ஹம்சலா அவர் ரஷாதி ஹஸரத் அவர்கள் உட்பட அனைத்து நிர்வாக உறுப்பினர்களை அஹ்லன் வ ஸஹ்லன் என்று கூறியவராக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனை அடுத்து இந்த மதரசாவை மதரசாவுடைய 11வது விழாவை அழகான முறையில வழிநடாத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல மாதங்களாக பல திட்டங்களை போட்டு, பல மஷூராக்களை போட்டு, பிள்ளைகளை நெருப்படுத்திக் கொண்டு அழகாக பாடுபட்ட எமது மதரசாவுடைய சிதுமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உஸ்தாத்மார்களையும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஹ்லன் வ ஸஹ்லன் மர்ஹபா. அடுத்ததாக எமது இந்த மதரசாவுடைய விழாவுக்காக வேண்டி பூரண பங்களிப்பு வழங்கி விழாவை அழகான முறையில் வழிநடாத்த